الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده فهزم الأحزاب وحده لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஃபதுல், அவனுடைய விசேஷ கிருபையினால் நாம் எல்லாம் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே அவன் வழங்கிய அற்புதமான ரமலான் மாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு இன்று ஷவ்வால் பிறை ஒன்றிலே ஒருங்கிணைந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, இந்த வருடம் நம்மை முழுவதுமாக இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்து, இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நோக்கச் செய்து, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்ய வைத்து நம்மை இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்கு வரவழைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே நோன்பு குறித்த வசனம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி விதியாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது.
ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. ஐயாமம் மாதூதாத், குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டு இருக்கின்றோம். குறிப்பிட்ட எண்ணப்பட்ட நாட்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருடம் முழுவதும் நமக்கு நோன்பை விதியாக்கவில்லை. இதுக்கு முந்தைய வாழ்ந்த சமுதாயத்திலே எல்லாம் நோன்பு வித்தியாசமான காலமாக, வித்தியாசமாக இருக்கும். அதிக நீண்ட நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியதாக இருக்கும், தொடர் நோன்பு நோக்கக்கூடியதாக இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் நம் மீது எப்படி கிருபை செய்திருக்கிறார் என்றால், காலையில நோன்பு பிடிப்போம், சாயந்தரம் நோன்பை விடுவோம், ஒரு 12 மணி நேரம். இப்படியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐயாம் மாதூதா, இந்த குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை கடமையாக்கி, அதிலும் குறிப்பாக எல்லோர் மீதும் அதை வலுக்கட்டாயப்படுத்தாமல் வல்ல ரஹ்மான் சில பேருக்கு அதிலிருந்து விதிவிலக்கும் அளித்தான். நோயாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் அவர்களால் நோன்பு பிடிக்காத சூழல் ஏற்படுவதனால் அவர்கள் வேறு நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்கின்ற சலுகையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இப்படி அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கி நமக்கு ஒரு வணக்க வழிபாடை, சில சிரமங்கள் பொருந்திய வணக்க வழிபாடை நமக்கு கொடுத்து, அதனுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துகப்பிருல்லாஹ், நீங்கள் அந்த எண்ணப்பட்ட அந்த நாட்களை நீங்கள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள், அல்லாஹுவை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி, ஏன்? ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், ஏனென்றால் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் காரணத்தினால். எப்படி நேர்வழி காட்டினான்? இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அருளி அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைந்து கொண்டே செல்லும். ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானுடைய மாதம் 29 நாட்களோ அல்லது 30 நாட்களோ ஒரு மாத காலம் நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் சுத்திகரிக்கின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நஃப்ஸை எதிர்த்து நம்மை போரிட வைக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்குரிய அத்துணை உபகரணங்களையும் வழிமுறைகளையும் இயலுமையும் அது நமக்கு தருகிறது. என்னால இந்த பழக்கத்தை விடவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ரமலான் மாதம் வந்துவிட்டது பிறகு ரமலானுடைய காலத்தில் அவர்கள் அந்த பழக்கத்தை தொடுவதே கிடையாது. எனக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரமலானுடைய மாதத்தில் நமக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. என்னால தஹஜ்ஜுத் தொழ முடியாதுங்க, காலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்திரிச்சு தொழுவதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவதற்குரிய இயலுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய காலத்தில் கொடுத்தான். ஜமாத்தா நம்ம தொழுவதுக்குலாம் ரொம்ப சிரமங்க, தொழுகைக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், வீட்டுல இருந்து நான் திரும்பி போய் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ரமலானுடைய காலத்துல விடாத ஜமாத்தை விடாத தொழக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். குர்ஆனை எடுத்து என்னால ஓதுறதுல ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லாம் குர்ஆனை எடுத்து ஓரளவாவது ஓத கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயலுமையை இந்த ரமலான் நமக்கு கொடுத்தது. ரமலானுடைய இந்த காலத்தில் தான் நாம் அதிகமாக அமல்கள் செய்திருக்கின்றோம். ரமலானுடைய காலத்தில் தான் நாம் தஹஜ்ஜுத் அதிகமாக தொழுகின்றோம். ரமலானுடைய காலத்தில் தான் நாம் அதிகமாக ஜகாத்து தான தர்மங்களில் எல்லாம் ஈடுபடுகின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இயலாதது என்று நாம் நினைக்கின்ற அல்லது சிரமம் என்று நினைப்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு லேசாக்கி கொடுத்திருக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்தில். ஆக இந்த ரமலானில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், இந்த ரமலானில் நாம் பெற்ற அத்துணை பயிற்சியையும் இன்னையோட விட்டுட்டு அடுத்த நாள் ஷவ்வால் வந்துருச்சு மறுபடியும் நம்ம பழைய மாதிரி மாறிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ரமலான் நமக்கு வந்து ஒரு மாத காலம் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சியை ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்துவதில் தான் உங்களுடைய ரமலானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளப்படாததும் அடங்கி இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்தில் நாம் இவ்வளவு நற்காரியங்களை நம்மால் செய்ய முடிந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு
அந்த கிருபையை நல்கி இருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். நினைத்து பாருங்கள், நம்மோடு பயணித்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு எல்லா இடங்களிலும் ஒன்றாக சுற்றியவர்கள், சென்ற ரமதானில் நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமதானில் நம்மோடு இருக்கவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர், சொந்த வீட்டுக்காரர், ஏன் உடன்பிறப்புகள் கூட சென்ற வருடம் ரமதானில் நம்மோடு சந்தோஷமாக அலுவலாவிக் கொண்டிருந்தவர்கள் இந்த ரமதானில் இருக்கவில்லை. அவர்களுடைய அஜல் முடிந்து விட்டது என்றால் அவர்கள் சென்று விட்டார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ரமதானை பெறுவதற்கு அருள் புரிந்திருக்கின்றார். இந்த ரமதானிலும் கூட ரமதானுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்மோடு பயணித்தவர்கள், வந்தவர்கள் இந்த ரமதானுடைய கடைசியில ஏன் இந்த பெருநாள் அன்று நம்மோடு இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ரமதானை கொடுத்தான். ரமதானை பூர்த்தி செய்து அல்லாஹ்வுடைய அந்த ஜஸா, யௌமுல் ஜஸா என்ற ஒரு பெயர் இருக்கிறது ஈதுடைய நாடுக்கு. ஏன் ஒரு மாத காலம் நாம் பட்ட சிரமங்கள், சில இன்னல்கள் அல்லது நமக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்கள் எல்லாம், சோதனைகளை எல்லாம் நாம் கடந்து வந்து இன்று அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய ஜஸா கூலியை பெறக்கூடிய நாள் என்று நீங்களும் நானும் ஒன்று கூடி இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இதே போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தையும், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு வீற்றிருக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்து நாம் ஷவ்வாலுடைய முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய தினம் எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பெருநாள் வந்துவிட்டது என்றால் ஒருவர் கூட இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது இஸ்லாமிய சமுதாயத்தில், சமூகத்திலே ஒருவர் கூட சோகமாகவோ, கஷ்டப்பட்டோ, துன்பத்திற்குள்ளாகியோ, கவலைக்கிடமாகவோ யாரும் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. வறுமையின் கோரப்பிடியால் கஷ்டப்படுபவர்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதற்கு இன்ன ஒரு முஸ்லிம், இன்ன ஒரு முஃமின் அதை அனுமதிக்க கூடாது. நிச்சயமாக நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு பயணிப்பவர்கள், நம்மோடு வேலை செய்பவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய மஹல்லவாசிகள், இவர்களுக்கு மத்தியிலே யாராவது கஷ்டப்படுபவர்களாக இருந்தால், அல்லது இந்த ரமதான் இந்த ஈதுடைய நாளில் துக்ககரமான நாளாக அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்றால் அவர்களை சந்தோஷப்படுத்துவது நம் மீதும் கடமை. ஏனென்றால் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஈதுல் ஜகாத்துல் ஃபித்ரை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஈதுல் ஃபித்ர்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஈதுல் ஃபித்ர்னா என்ன அர்த்தம்? ஜகாத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம், அந்த தர்மத்தின் பெயரை கொண்டுதான் இந்த கொண்டாட்டமே நிறுவப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்ன ஒரு உன்னதமான மார்க்கம் நம்முடைய மார்க்கம். நினைத்து பாருங்கள், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைத்து கொண்டாடுவது அல்ல இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள். நம்முடைய பெருநாள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியை உலகெங்கிலும் பரவச் செய்ய வேண்டும். என்னோடு மட்டும் இந்த மகிழ்ச்சி நின்று விடாமல், என்னை தொடர்ந்து அருகில் இருப்பவர், எதிர்த்த வீட்டில் இருப்பவர், என்னுடைய மஹல்லாவில் இருப்பவர், இப்படி என்னுடைய ஊரில் இருப்பவர், இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பவர்கள், இப்படி எல்லோருடைய மகிழ்ச்சியும் இப்படி படர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவேதான் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை சோகமாக இருந்த பொழுது, அந்த குழந்தை ஏன் சோகமாக இருக்கிறது என்றால், எனக்கு புதிதாக உடுத்த ஆடை இல்லை, கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் ஒப்படைத்து, நல்ல உடை கொடுங்கள், இதை நல்லபடியா சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் தான்
ஒரு மனிதனுக்கு கொண்டாட்டம் இருக்க வேண்டும், ஒரு முஃமினுக்கு முஸ்லிமுக்கு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்திய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த தினத்தில் நாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்று நிறைய ரமலானையும் கொண்டாட்டங்களையும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கொண்டாட்டமாக நம்முடைய கொண்டாட்டத்தை ஆக்கி அருள்வானாக. எனவேதான் நீங்கள் இந்த எண்ணிக்கையை முடித்து விட்டால் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹு அக்பர் என்று அவனை தக்பீர் செய்து வான் முழங்கு தக்பீரை சொல்லுங்கள் என்பதாக திருக்குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு இருக்கின்றான். எனவே இந்த நாளில் நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த பள்ளியின் சார்பாகவும் இமாம்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த மஹல்லா வாசிகள் அனைவரின் சார்பாகவும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை மனம் கனிந்த இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பரிமாறிக்கொள்கின்றோம். ஈத் முபாரக், குல் ஆமின் அன்தும் பிகைர். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது முறையும் நியத்தும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படியே அமைதியாக எழுந்து நீங்கள் அனைவரும் சப்பை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை என்பது நாம் அணிவகுத்து நிற்கின்ற அந்த நிலையில் தான் இருக்கிறது. அது பள்ளிவாசலுடைய சப்புகளாக இருந்தாலும் சரி, போர்க்களத்தில் நிற்கக்கூடிய சப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒற்றுமையை அங்கு எதிர்பார்க்கின்றான். சப்புகளை சரி செய்து பின்னங்கள் குதிகால்களை ஒட்டி சரியான முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சப்புகள் கோணலாக வேண்டாம். பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் முன்னாடி இடம் இருந்தால் வந்து விடுங்கள். இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. இப்பொழுது தொழுகை முறையும் நியத்தும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. கவனமாக கேட்டு அதன்படி தொழுகையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹனஃபி மதுஹபுடைய முறைப்படி நாம் தொழ இருக்கின்றோம். ஹனஃபி மதுஹபின்படி நோன்பு பெருநாளுடைய இந்த தொழுகை என்பது வாஜிப். இதனுடைய நியத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது அதிகப்படியாக 6 தக்பீர்களை கொண்ட வாஜிபான இந்த பெருநாள் தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறேன். அதாவது அதிகப்படியான 6 தக்பீர்களை கொண்ட வாஜிபான இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறேன் என்று நியத்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையினுடைய முறை 2 ரக்காத்துகளை கொண்ட இந்த தொழுகை. முதலாவது ரக்காத்திலே அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தஹரீமா, அல்லாஹு அக்பர் என்று கட்டியவுடன் சனா ஓத வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்ற சனா ஓதிய பிறகு 2 தக்பீர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கீழே தொங்கவிட வேண்டும். 3வது தக்பீரிலே கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும்.
அதாவது 2 தக்பீர்கள் கைகளை உயர்த்தி கீழே தொங்க விட்டு விட வேண்டும். 3வது தக்பீரிலே கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு இமாம் சூரா ஃபாத்திஹா மற்றும் துணை சூரா ஓதுவார்கள். ருக்கு சுஜூத் எல்லாம் மற்ற தொழுகைகளை போன்றே அமைந்திருக்கும். 2வது ரக்காத்திற்கு எழுந்தவுடன் நேரடியாக சூரா ஃபாத்திஹாவும் துணை சூராவும் இமாம் ஓதுவார்கள். அதற்கு பிறகு ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் 3 தக்பீர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கீழே தொங்கவிட்டு விட வேண்டும். பிறகு ருக்கு செய்ய வேண்டும். ருக்கு சுஜூத் எல்லாம் அதே போன்று மற்ற தொழுகைகளை போன்று அமைந்திருக்கும். இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன். 1வது ரக்காத்திலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். பிறகு சனா ஓத வேண்டும். 2 தக்பீர்கள் கைகளை உயர்த்தி கீழே தொங்கவிட வேண்டும். 3வது தக்பீரிலே கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சூரா ஃபாத்திஹா மற்றும் துணை சூரா இமாம் ஓதுவார்கள். அதற்கு பிறகு ருக்கு சுஜூத் எல்லாம் மற்ற தொழுகைகளை போன்று அமைந்திருக்கும். 2வது ரக்காத்திலே எழுந்த பிறகு சூரா ஃபாத்திஹாவையும் துணை சூராவையும் இமாம் ஓதுவார்கள். பிறகு ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் 3 தக்பீர்களை கைகளை உயர்த்தி கீழே தொங்கவிட வேண்டும். அடுத்து இமாம் ருக்குவுக்கு தக்பீர் சொல்லி செல்வார். ருக்கு சுஜூத் எல்லாம் மற்ற தொழுகைகளை போன்று அமைந்திருக்கும். உறுதியில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ईद उल फितर की 2 रकात वाजिब नमाज जायद 6 तकबीरों के साथ किबला रुकू कर दाबे इस इमाम के अल्लाह के लिए पढ़ता हूं नियत कर लीजिए। नियत के बाद पहली तकबीर पर हाथ उठाकर बांध लें, सना पढ़ लें, सुब्हानक अल्लाहुम्मा व बिहम्दिक व तबारक अस्मुक व तआला जद्दुक व ला इलाहा गैरुक। उसके बाद दूसरी तकबीर पर हाथ उठाकर छोड़ दें, तीसरी तकबीर पर हाथ उठाकर छोड़ दें, चौथी तकबीर में हाथ उठाकर बांध लें, फिर सूरा फातिहा पढ़ी जाएगी, जम सूरा पढ़ेंगे। उसके बाद रुकू सजदा वगैरह के बाद दूसरी रकात में सूरा फातिहा और जम सूरा पढ़ने के बाद रुकू में जाने से पहली तकबीर पर हाथ उठाकर छोड़ दें, दूसरी तकबीर पर हाथ उठाकर छोड़ दें, तीसरी तकबीर पर हाथ उठाकर छोड़ दें, चौथी तकबीर पर रुकू में चले जाएं। उसके बाद जैसे नमाज होगी रुकू सजदा वगैरह तो मामूल नमाज की तरह होगी। அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்று இந்த தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்று அருள் புரிவானாக. Assalamualaikum warahmatullahi. Berikut adalah cara-cara salat wajib Aidil Fitri. Pertama dimulakan dengan niat, sahaja aku solat wajib Aidil Fitri dengan lebihan 6 takbir menghadap kiblat jemaah kerana Allah Ta'ala. Kemudian imam akan takbiratul ihram yang pertama, angkat tangan, kemudian ikat seperti biasa. Kemudian imam akan baca doa iftitah. Lepas doa iftitah, imam akan takbir sebanyak 3 kali. Yang pertama, imam akan takbir Allahu Akbar, kemudian tangan lepaskan ke sisi. Kemudian zikir, kemudian yang kedua, imam akan takbir lagi sekali, Allahu Akbar, kemudian lepaskan tangan ke sisi. Kemudian takbir yang ketiga, imam akan angkat lagi sekali takbir, Allahu Akbar, kemudian ikat seperti biasa. Kemudian imam akan baca surah Fatihah dan surah lazim dan seterusnya rukuk dan sujud untuk habiskan rakaat pertama. Kemudian untuk rakaat yang kedua, selepas sahaja imam bangun, imam akan baca surah Fatihah dan surah lazim. Selesai surah lazim, imam akan takbir sebanyak 3 kali sekali lagi. Takbir yang pertama, Allahu Akbar, kemudian lepaskan ke sisi. Takbir yang kedua, sama, angkat takbir, kemudian lepaskan ke sisi. Kemudian takbir yang ketiga, angkat takbir dan juga lepaskan ke sisi.
Takbir yang keempat, imam akan rukuk. Kemudian solat seperti biasa, sujud sehingga habis tayat akhir. Sekian, wallahu alam. Assalamualaikum warahmatullahi. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله، أوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் பெருநாள் தொழுகையை சிறப்பாக தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு குத்துபாவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகைக்கு முன்னதாக குத்துபா ஓதப்படும். பெருநாளுடைய தொழுகைக்குத்தான் தொழுகைக்கு பிறகு குத்துபா ஓதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு அருளாக, ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் அனுப்பப்பட்டவர்கள். இந்த ரமலானுடைய காலம் முடிந்து ஷவ்வாலுடைய முதல் நாள் ஈது பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு திருநாளாக அறிவித்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே 2 பெருநாட்கள். அந்த 2 பெருநாட்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள அத்துணை மக்களும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து கருணையை நம் மீது அருள் இருக்கின்றான். இந்த பெருநாள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு சமத்துவ பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மாத காலம் நோன்பிருந்து, தனித்திருந்து, பசித்திருந்து, விழித்திருந்து இறைவனை வணங்கிய பிறகு இறைவனை துதிபாடி தங்களுடைய கொண்டாட்டங்களை தொடங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கொண்டாட்டங்களை அல்லாஹ்வுடைய தொழுகையை கொண்டு பள்ளியிலோ அல்லது திடலிலோ உங்களுடைய தொழுகையை கொண்டு, உங்களுடைய இறை வணக்கத்தை கொண்டு உங்களுடைய கொண்டாட்டத்தை நீங்கள் தொடங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். நாம் நம்முடைய கொண்டாட்டங்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக கேளிக்கை விஷயங்களை கொண்டோ அல்லது பொழுதை போக்குவதற்காக ஹராமான விஷயங்களை கொண்டோ கொண்டாடுவதற்கு நாம் ஏவப்படவில்லை. இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கொண்டாட்டத்தை இறைவன் பொருந்திக் கொள்ளும் விதத்திலே அவனை துதிபாடி அவனை மகிமைப்படுத்தி நாம் கொண்டாட்டங்களை ஆரம்பிக்கின்றோம். எனவேதான் தொழுகையிலே நாம் தொடங்குகின்றோம். இன்னும் இந்த பெருநாள் தினம் ஏழைகளுக்கு அவர்களுக்குரிய
வரியை வழங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய தர்மம் இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் இயலாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் யாருடைய பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் உள்ளவர்கள், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பஸ்தன் நிச்சயமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இந்த சதக்கத்துல் ஃபித்ருக்கு 2 விதமான முக்கியமான நோக்கங்கள், கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணங்கள். ஒன்று, நாம் ஒரு மாத காலம் இந்த ரமலானுடைய காலத்தில் செய்த இபாதத்துகளில் ஏற்பட்ட குறைகளுக்கு, பொதுவோக்குத்தனமாக நாம் இருந்ததற்கு, அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் பேசியிருந்தால் இது போன்று நமக்கு ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாகவும் நிவர்த்தியாகவும் வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்கியிருக்கின்றான். இரண்டாவது காரணம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏழையும் கொண்டாட்டத்தில் ஈடுபடாமல் தனித்திருந்து விடக் கூடாது என்பதற்காக என்கின்ற இந்த 2 விதமான உன்னதமான நோக்கங்களை கொண்டும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை ஏழைகளுடைய ரமலானும் சரி, ஏழையினுடைய வலியையும் உணர்வுகளையும் எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த இபாதத்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனை புகழ்ந்து, இறைவனை துதிபாடி, நல்ல வழியிலே நம்முடைய கொண்டாட்டங்களை அமைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் நாம் அமைய வேண்டும். இந்த குறிப்பாக இந்த பெருநாள் தினத்திலே நமது வீட்டுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊர்களிலே, நம் சுற்றத்தார்கள் முதற்கொண்டு அத்துணை பேர்களும் சந்தோஷமாக இந்த பெருநாள் தினத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மகிழ்ச்சிகரமாக கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் நம் இஸ்லாமிய சகோதரர்களான பலஸ்தீன மக்களையும், அல்லது எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, ஆதிக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, கொண்டாட முடியாது கஷ்டப்படுகின்றார்களோ, நம்மோடு இந்த சந்தோஷமான நாளில் ஈடுபட முடியாது தவிக்கின்றார்களோ, அவர்களுக்காகவும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் துயரங்களையும் நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக என்று துஆ செய்து கொள்வோமாக. இன்னும் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்களை. இந்த தினத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அளவலாவி உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் அதைதான் எதிர்பார்க்கிறது. ஒற்றுமையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றது. வெறுமனே நாம் இறைவனை வணங்குவது, தொழுவது, திக்ர்கள் செய்வது, இதை மட்டும் வல்ல ரஹ்மான் எதிர்பார்க்கவில்லை. நாம் எல்லா மக்களோடும் எப்படி அந்யோன்யமாக பழகுகிறோம், எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்கிறோம் என்பதையும் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்துடைய அந்தஸ்திலே வைத்து பார்க்கின்றான். எனவே எல்லா மக்களோடும் ஒற்றுமையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது இஸ்லாமியர்களோடு மட்டும் நின்று விடாமல் மற்ற சகோதர சமயத்தவர்களையும் நாம் அனுசரித்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய பல்லின சமுதாய மக்கள் வாழக்கூடிய இந்த திருநாட்டிலே நாம் எல்லா மக்களோடும் அனுசரணையோடும் சமநிலையோடும் சமநிலை சமுதாயமாக நாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த நம்முடைய அணுகுமுறைகளையும் நடத்தையையும் பார்த்து அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தின் மீதும் நம் மீதும் முஸ்லிம்கள் மீதும் நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்வதற்கு நாம் காரணமாக அமைவோமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய திருநாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை அனுசரித்து இபாதத்துகளை அங்கீகரித்து வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் போக்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதூபு இலைஹி. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين.
أما بعد فيا عباد الله اتقوا الله أوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته واعلموا أن الله أمركم بأمر عظيم، أمركم بالصلاة والتسليم على نبيه الكريم. فقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين وعن أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعن سيد الشباب أهل الجنة سيدنا إمام حسن وسيدنا إمام حسين رضي الله تعالى عنهما وعن عمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن بقية الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم يا أكرم الأكرمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سري بدوغا بغيندا ينغدي برتوانا غوم سلطان إبراهيم وكذلك سري بدوغا بغيندا راجا برماي سوريا غوم راجا زارت صوفيا. اللهم احفظ علماءه ووزراءه وقضاته وعماله ورعاياه من المؤمنين والمؤمنات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وأمن وأمان وسائر بلاد المسلمين. اللهم أعز الإسلام والمسلمين ودمر أعداءك أعداء الدين وانصر من نصر الدين واخذل من خذل المسلمين وأعل كلمتك إلى يوم الدين. اللهم انصر إخواننا المسلمين والمجاهدين والمستضعفين في فلسطين وفي كل مكان. اللهم ثبت إيمانهم وأنزل السكينة في قلوبهم ووحد صفوفهم. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يعطكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الفاتحة.
وبالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا ناعمين حمدا شاكرين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاء يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم اهدنا الصراط المستقيم. اللهم اهدنا الصراط المستقيم. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرحمة وأبواب النعمة وأبواب الصحة وأبواب السلامة وأبواب العافية وأبواب التجارة وأبواب الدولة. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய எல்லா அமல்களையும் சாலிஹான அமல்களையும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையிலே நாயனே இந்த மகிழ்ச்சிகரமான நாளை போன்ற எங்களுடைய வாழ்க்கையை அத்துணை நாள்களையும் மகிழ்ச்சிகரமாக ஆக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவாயாக. எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. எங்களுடைய நாட்டு திட்டங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா நாட்டு திட்டங்களையும் யா ரஹ்மானே எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய கனவை யா அல்லாஹ் நிறைவாக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே யார் யார் எல்லாம் யா அல்லாஹ் இந்த புண்ணியமான நாளிலே இந்த சந்தோஷமான நாளிலே யா அல்லாஹ் மகிழ்ச்சி என்று இருக்கிறார்கள் அத்துணை பேர்களுக்கும் யா அல்லாஹ் நீ மகிழ்ச்சியை அளிப்பாயாக. சந்தோஷத்தை கொடுப்பாயாக. எல்லா மக்களுக்கும் விடுதலையை கொடுப்பாயாக. எல்லா மக்களுக்கும் யா ரஹ்மானே உன்னுடைய அருளை நீ நிரப்பமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே நல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. குடும்பங்களிலே ஒற்றுமையை கொடுப்பாயாக. நாடுகளிலே யா அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகளிலே ஒற்றுமையை கொடுப்பாயாக. இஸ்லாமிய சமூகத்திலே யா ரஹ்மானே எல்லோரையும் மேலோங்க செய்வாயாக. யா அல்லாஹ் கிருபையிலே நாயனே நல்ல ஆட்சியாளர்களை எங்கள் நாடுகளுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சிறப்பான முறையில் நீதமாக ஆட்சி செய்பவர்களை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ சாட்டுவாயாக. அநீதமானவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய எல்லா விதமான சகல காரியங்களிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த நன்னாளிலே யா ரஹ்மானே நாங்கள் கேட்கக்கூடிய எங்கள் துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا ونبينا ومولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அனைவருக்கும் ஈத் முபாரக். நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வரிசையாக முசாபா செய்ய வரிசையாக வாருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.